வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை கிளியராக சொல்லிக்க விரும்புகிறேன். ஆக்சுவலாக நான் ஏன் செக்ஷன் 497 அடல்ட்ரி, அதாவது கள்ள தொடர்பை பற்றி இவ்வளோ தீவிரமாக பேசுகிறேன் அப்படின்னா, பெத்த குழந்தைங்களையே கொல்ற அளவுக்கு ஒரு பெற்றோர்களுக்கு எண்ணத்தை தூண்டுற விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். அதுக்காக சில விவாகரத்து வாங்கின தம்பதிகளை மீட் பண்ணி, அதனால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களை மீட் பண்ணி சில விஷயங்களெல்லாம் நான் கேதர் பண்ணேன். நம்ம பேச போகிறது ஒரு சட்ட ரீதியான விஷயங்கள் அப்படின்றதுனால சும்மா ஏதோ மக்கள்கிட்ட பேசுகிறோம் அப்படின்ட்டு பேசிடக்கூடாதுன்றதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, டிவோர்ஸ் கேசஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு, எதனால் அதிகமாக டிவோர்ஸ் ஆகுது அப்படின்ட்டு நான் சர்ச் பண்ணேன். அதில் வந்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா கூட 2025 டிசம்பர் வரைக்குமான ரிப்போர்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, டிவோர்ஸ் கேசஸில் 53%, அதாவது பாதிக்கு மேலே டிவோர்ஸ் கேசஸ் வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்னால் வந்திருக்கு. 53%ன்றது சாதாரணம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் லெவலில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த காஞ்சிபுரம் மாவட்டம் தான் நம்பர் 1 இடத்துல இருக்குது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸில், அதாவது கள்ளத்தொடர்புகளில். இது வெளிவந்த செய்திகள் மட்டும்தான், இன்னும் வெளிவராமல் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல. ஆக்சுவலாக குழந்தைங்க கொல்லப்படுறதும் 99% இந்த கேஸுங்களால் மட்டும்தான். அதனால தான் நான் ரொம்ப குறிப்பாக செக்ஷன் 497 பற்றி இந்த வீடியோவில் இவ்வளோ தீவிரமாக பேசுகிறேன். ஒன்று, செக்ஷன் 497 அடல்ட்ரி, அதாவது திருமணத்துக்கு அப்புறமோ திருமணத்துக்கு முன்போ யார் யாருடன் வேணாலும் தொடர்பு வைத்து கொள்ளலாம். அது செக்ஷுவலாகவோ இல்லை எமோஷ்னலாகவோ தொடர்பு வச்சுக்கிட்டால் அது குற்றச்செயல் அல்ல, தப்பு இல்லை. பட் அதை டிவோர்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சட்டம் 2018 மாற்றிருக்காங்க. அதனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. அவங்களோட கதைகள்லாம் கேட்டதுனால எனக்கு ஒரு விஷயம் கிளியராக புரியுது. சட்டம் அதிகபட்சம் பெண்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. இந்த அடல்ட்ரி கேஸ்னால் ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைக்காம எவ்வளவோ பேர் அவங்க குழந்தைங்களை பிரிஞ்சு, அவங்க குடும்பத்தை பிரிஞ்சு, நிம்மதி இழந்து, தூக்கம் இழந்து, வாழ்க்கையை தொலைச்சிட்டு கிட்டத்தட்ட பைத்தியமாகிற நிலைமையில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதனால் பாதிக்கப்பட்டு அது சம்மந்தப்பட்ட மக்களை பார்த்ததுக்கப்புறமா எனக்கே இவ்வளோ பேர் இருக்காங்களான்னு பெரிய ஷாக்காக இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கணவன் மனைவி வந்து எங்களுக்கு டிவோர்ஸ் வேணும்னு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு எதுக்கு வராங்கன்னா, அந்த அவங்களுக்கு குழந்தை இருந்தால் அந்த குழந்தையோட கஸ்டடி யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டாக் வருது. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா 95% அந்த குழந்தையோட அம்மாக்களுக்கு தான் அந்த குழந்தை போகும், அவங்கக்கிட்ட தான் அந்த குழந்தை இருக்கும், அப்படி தான் கோர்ட்டில் சொல்லுவாங்க. நீ என்ன அலிகேஷன்ஸ் அவங்க மேலே வச்சு ப்ரூஃப் பண்ணாலும் கோர்ட்டின் முடிவு குழந்தை வந்து அம்மா கிட்ட தான் போகுன்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டாங்க. நானும் நிறைய அட்வொகேட்ஸை பார்த்துட்டேன், கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டேன். எங்கே போனாலும் சேம் இதே ஆன்சர் தான் பண்ணுறாங்க. கேட்டால் அப்பா கிட்ட இருந்தால் குழந்தைக்கு ரிஸ்க்கு, அந்த குழந்தை வந்து பெண் குழந்தையாக இருந்தால் அப்பாக்களால் வந்து செக்ஷுவலி அப்யூஸ் பண்ணப்படலாம், இல்லை வந்து அப்பாக்கள் வந்து அடுத்த திருமணம் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு வர மனைவி வந்து அந்த குழந்தைய சரியாக பார்த்துக்காமல் இருக்கலாம், பார்த்துக்க முடியாமல் அந்த குழந்தைய கொடுமை பண்ண வாய்ப்பு இருக்குது, திடீர்னு அப்பாக்கள் ஏதாவது போதைப் பொருளுக்கு அடிமையாகலாம், அந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. ஆனால் அந்த சேம் டைம் அம்மாக்கள் சைட்லேருந்து யாரும் யோசிக்கிறது இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கே இருக்காங்க, யார் கூட இருக்காங்க, அவங்களோட இன்கம்ஸு, அவங்களோட ஜாப் நேச்சரு, இந்த குழந்தைய தனியாக வச்சுட்டு அவங்க எப்படி சமாளிப்பாங்க. இல்லை அந்த ஹஸ்பண்ட் வந்து என் ஒய்ஃப் அஃபேரில் இருக்கிறதுனால நான் டிவோர்ஸ் வாங்குகிறேன், என் ஒய்ஃப் அஃபேரில் இருக்காங்கன்னு சொன்னாலே எப்படி நீ கன்ஃபார்ம் பண்ணுற, உனக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டம் அப்படி இருக்குது, ஐபிசி 497 செக்ஷன் படி யார் யார் கூட வேணால் போகலாம், அது அவங்களோட உரிமை, அதை தட்டி கேட்குறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இல்லை, ஒரு லெவலுக்கு மேலே நீ ஃபோர்ஸ் பண்ணினா அசால்ட் கேஸ் போட்டு உன் மேலே எஃப்ஐஆர் சார்ஜ் பண்ணுவோன்ட்டு நம்மளை மிரட்டுறாங்க. பெண் குழந்தைங்களை வந்து அப்பா கிட்ட கொடுக்கக்கூடாத ரீசன்ஸ்லாம் சொன்னாங்க இல்லையா, அதே கொஷின் தான் நான் திருப்பி கேட்குறேன். இன்றைக்கி நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தாலுமே நம்ம ஊரில் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்னால கொல்லப்பட்ட குழந்தைங்க அதிகபட்சம் அவங்க தாயார்களால் தான் கொல்லப்பட்டிருக்காங்க. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அப்பாக்களால் கொல்லப்படுறது ரொம்ப சொச்சமாக தான் இருக்குது. அப்போது அதை ஏன் நீங்கள் கணக்கில் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? அந்த பெண் யார் கூட பழகுறாங்க, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு அந்த ஹஸ்பண்ட் வந்து எல்லா வகையிலும் ப்ரூஃப் பண்ணாலுமே அந்த ஹஸ்பண்டுக்கு தெரியுது அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து டேஞ்சரான ஆள், அவர் ஜென்யூனான ஆள் இல்லை, அவரே ஏதோ ஒரு தேவைக்காக தான் பழகிட்டு இருக்காங்க. அவங்கள நம்பி நான் என் குழந்தை எப்படி அனுப்புறதுன்னு அந்த ஹஸ்பண்ட் கதறான். ஆனால் அதை யாரும் கன்சிடர் பண்ண மாட்டுறாங்க. ஸ்டேஷனில் போனாலுமே அந்த ஹஸ்பண்ட் மேலே தான் கை வைக்க பார்க்குறாங்க, துரத்தி விடுறாங்க. அந்த பொண்ணுக்கு உரிமை இருக்குது, அது யார் கூட வேணால் போகும், நீ அதை கேட்கறதுலாம் உனக்கு ரைட்ஸ் இல்லைன்றாங்க. அப்போது கல்யாணம் பண்ணி 5-10 வருஷம் வாழ்ந்தவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது?
ஒருத்தங்க தப்பு பண்ணுறாங்கன்னா அதை தட்டி கேட்குறவங்கள போட்டு இவங்க எமோஷனலாக அப்யூஸ் பண்ணுறதும், அவங்க சைட்லேருந்து அவங்க ஃபேமிலிஸ் வந்து அவங்கள அடிக்கிறதும், பப்ளிக் பிளேசஸில் அவங்க மேலே கை வைக்கிறாங்க. அதை பற்றி கேஸ் கொடுக்க போனால் இது சட்டம் இப்படி இருக்குது, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது, நீ உன் வேலையை பார்த்துட்டு போன்றாங்க. அப்போ ஆண்களுக்கெல்லாம் என்ன நியாயம் கிடைக்குது? இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஸ்டோரி கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணோட லைஃப்பில் ரொம்ப ரீசெண்டாக நடந்த ஒரு உண்மை சம்பவம். அவங்க இந்த மாதிரி ஒரு பர்சன் கூட பழகுறாங்க. அந்த பர்சன் வந்து ஜென்யூனா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அந்த டைமில் அவங்க எமோஷனல் பிளாக் அவுட்டில் இருந்திருப்பாங்க. இல்லை அவங்க வீட்டில் அவங்களுக்கான வசதி கிடச்சிருக்காது. அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்கள சரியாக கேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏதோ சம்திங் நடந்திருக்கும். அதனால் அந்த நேரத்தில் வேற ஒருத்தர் அங்கே இன்வால்வ் ஆகாதனால அவங்களுக்குள்ள ஒரு பழக்க வழக்கம் ஏற்பட்டிருக்கும். அவங்க யார் என்னன்னு விசாரிச்சிருக்க மாட்டாங்க. பிகினிங்கில் அவங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இந்த பழக்கத்தினால என்ன ஆயிடுது அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு என்ன ஆயிடுது, இருக்கிற இடம் வெறுத்து போயிடுது. எல்லாரையுமே பார்த்தா வெறுப்பாயிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறத மறந்துடுறாங்க. அவங்க எதுக்காக ஒரு வேலைக்கு போனாங்கிறத மறந்துடுறாங்க. முழுக்க அந்த பர்சனோட கண்ட்ரோல்லே இருக்காங்க. இதன் இடைப்பட்ட டைமில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி கிட்ட ஹெல்ப் கேட்டு அந்த பர்சனுக்கு ரேண்டமாக இன்ஸ்டாகிராமில் நான் மெசேஜ் பண்ணுறேன். மெசேஜ் பண்ணும்போது அந்த பர்சன் எப்படி பேசுகிறாரு அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் வேறு ஜென்யூனாக பேசுகிறாங்க. ஏன்னா அவர் ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு இன்ஸ்டாகிராமில். ஸோ அந்த ரெக்வஸ்ட் கேட்ட மாதிரி நான் பேச சொல்லி அவங்க அந்த மாதிரி பேசினாங்க. பழகுன மெசேஜ் பண்ண 2 நாளில் அந்த பர்சன் வந்து அந்த அந்த மெசேஜ் பண்ணுறது ஒரு பொண்ணா பையனான்னு தெரியல. ப்ரொஃபைல் பொண்ணாக இருக்குது, பொண்ணோட ஃபோட்டோஸ் இருக்குது, அவ்வளோதான். பட் அது ஃபேக்காக ஒரிஜினல் கூட தெரியாமல் அந்த பர்சன் அந்த பொண்ணுக்கிட்ட ஃப்ளோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வித்தின் 2 டேஸ் பழகுன 2 நாளில் இவரோட ஃபுல் நியூட்ஸை ஷேர் பண்ணுறாரு. பான் பிக்ஸ் அனுப்புகிறாரு, நியூட்ஸ் அனுப்புகிறாரு. ஃபுல்லாக ரொம்ப அடல்ட்ரி டாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய நடக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அஃபேர்ஸ்னாலேயோ இல்லை வரதட்சணை கொடுமை, இல்லை மாமியார் கொடுமை, அந்த மாதிரி நிறைய விஷயத்தினால, இல்லை ஹஸ்பண்ட் வந்து ட்ரங்க் அடிக்டடாக இருக்காரு அப்படின்ட்டு நிறைய காரணங்களால் நிறைய கப்புள்ஸ் பிரிஞ்சிருக்காங்க. அதில் வந்து சம்மந்தப்பட்ட டாபிக்ஸில் பிரிஞ்ச கப்புள்ஸை நான் மீட் பண்ணி பேசின வரைக்கும் அவங்க திரும்ப ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஒரு 1 or 2 இயர்ஸில் திரும்ப ஒன்று சேர்ந்துடுறாங்க. எப்படி இருந்தாலும் அவங்க திரும்பி இங்கே தான் வந்தாகணுன்ற மாதிரி தான் சுச்சுவேஷன் அமையுது. ஆனால் இவங்க போன அந்த பர்சன் இருக்கார் இல்லைங்களா, அவர் கூட வந்து இவங்க உடல் உறவு கொள்றதோ, இல்லை அவர் கூட வந்து நிறையா பிளான்ஸு, ஃபினான்ஷியலாக நிறையா டைஅப்ஸில் மாட்டிக்கிறதோ, அந்த மாதிரி சிக்கலோடு தான் திருப்பி வராங்க. அந்த பர்டிகுலர் பர்சன், அது பொண்ணோ பையனோ, இப்போ ஒரு கணவர் இருக்கார், அவர் வந்து வேற ஒரு பெண்ணு கூட வந்து இந்த மாதிரி தொடர்பில் இருக்கார். மனைவிக்கு தெரியாது, அவங்க டிவோர்ஸ் வாங்கலை. ஆனால் இந்த மாதிரி அஃபேரில் ஈடுபடுறவங்க என்ன மாதிரி மோட்டிவில் வருவாங்கன்னா, அவங்களோட மெயின் மோட்டிவ் வந்து செக்ஸாக தான் இருக்குன்ற போது அவங்களுக்குள்ள ஏதாவது டிசீஸ் இருந்ததுன்னா அதை சொல்ல மாட்டாங்க. சொன்னால் அவங்களுக்கு அது கிடைக்காது. பிஃபோர் டிவோர்ஸே இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஏதாவது ஒரு கொடிய நோய் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. அந்த கொடிய நோய் பிடிச்சிட்டு வந்து இங்கே வீட்டில் இருக்க குழந்தைய தூக்குறதோ, குழந்தைய கொஞ்சறதோ, இல்லை ஹஸ்பண்ட் கூட வந்து, இல்லை மனைவி கூட வந்து உடலுறவு கொள்றதோ, இல்லை குடும்பத்தில் வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு எல்லாம் பண்ணுறதுனால அங்கேருந்து வந்த நோய் இந்த குழந்தைக்கோ, அந்த ஃபேமிலிக்கோ, அந்த ஹஸ்பண்டுக்கோ பரவிடுச்சுன்னா அவங்களோட வாழ்க்கையே போயிடுச்சு. இதுக்கு இந்த செக்ஷன் 497 அடல்ட்ரி சட்டம் என்ன பதில் வச்சுருக்கு? மனித உரிமை மீறல்னு சொல்லிடுறீங்க, சரி நாங்கள் ஒத்துக்கிறோம். இப்போ இது என்னது? இந்த மாதிரி நோய்களால் ஒரு குடும்பமே அழிஞ்சிருமே, இதுக்கு என்ன பதில் இருக்குது? இல்லை இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்னால அந்த குழந்தைங்களோட சைல்டுஹுட்டே கெட்டு போயிடுது. நிறைய குழந்தைங்க, நான் இந்த ஒரு 4 மாதம் கேப்பில் நான் நேரில் போய் மீட் பண்ண நிறைய கப்புள்ஸோட குழந்தைங்க அந்த ஏஜில் அப்பா அம்மா அப்படி பண்ணதுனால அவங்களோட சைல்டுஹுட்டே இழந்துட்டு நிற்கிறாங்க. இதுக்கெல்லாம் அந்த சட்டம் என்ன பதில் சொல்லுது? இல்லை இந்த மாதிரி அஃபேர்ஸ்னால குழந்தைங்க கொல்லப்படுறாங்க, சம்மந்தப்பட்ட ஆளுகளுக்கு நீங்கள் தண்டனை கொடுத்துட்றீங்க, இறந்தவங்க திரும்பி வரப்போகிறது இல்லையே. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த 2 இமேஜ் பார்த்தீங்கன்னா, இப்போது ரீசெண்டாக 2026 ஜனவரி மாதம், அதாவது பொங்கலுக்கு முன்னாடி நடந்த 2 சம்பவம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேலே இருக்க ஃபோட்டோவில் இருக்க அந்த 2 தம்பதிகள் வந்து கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு 10 வருஷம் ஆகுது. 4 பிள்ளைங்க இருக்காங்க அவங்களுக்கு. 3 பெண் குழந்தைங்க, ஒரு ஆண் குழந்தை இருக்குது. இதில் அந்த மனைவி வந்து புதுசாக வேலைக்கு சேர்ந்த இடத்துல வேலையில் இருக்க ஒருத்தர் கூட அஃபேரில் இருந்திருக்காங்க. இது கணவருக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு அந்த மனைவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் இனிமேல் இது மாதிரி பண்ண மாட்டேன், நான் குழந்தைங்களுக்காக நான் இதெல்லாம் விட்டுட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க. பட் அவங்களால இருக்க முடியல. மறுபடியும் அதையே அவங்க கண் முன்னாடியே பண்ணிகிட்டு இருக்கவும் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, அவங்க 2 பேருக்குள்ளே பயங்கரமான வாக்குவாதம், சண்டைகள் ஏற்பட்டிருக்கு. ஒரு நாள் என்ன ஆகிடுச்சுன்னா, சண்டை ரொம்ப முற்றி போய் 2 பேருமே பெட்ரோல் ஊற்றி தன்னை தானே தீ வச்சுக்கிட்டாங்க. டியூஷனுக்கு போயிட்டு நம்ம அப்பா அம்மா வீட்டில் இருப்பாங்க, நான் ஆசையாக அந்த குழந்தைங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். ஏன்னா 2 பேருமே இறந்துட்டாங்க. இதில் இறந்து போன அந்த 2 பேருக்குமே சொந்த பந்தங்கள்னு யாரும் கிடையாது. இப்போ அந்த குழந்தைங்களோட நிலைமை என்ன ஆகுறது? இப்போ அந்த குழந்தைங்க ஆதரவற்று ரோட்டில் நிற்கிது, அதுங்களோட வாழ்க்கை கேள்விக்குறியாகி நிற்கிது. அடுத்து கீழே இருக்க அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா,
இது நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடந்த சம்பவம். அவருக்கு ஒரு 50 வயதுக்கு மேலே இருக்கும். அவரோட மனைவிக்கு ஒரு 45 வயதுக்கு மேலே இருக்கும். இங்கேயும் அதே ஸ்டோரி தான். வேலைக்கு போன இடத்துல அந்த இடத்தோட ஓனர் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. கணவர் நிறைய தடவை பார்த்துட்டு கண்டிச்சிருக்காரு. குடும்பத்தோடு வச்சு பேசியிருந்திருக்காரு. அதை மீறி அவங்களால அந்த தொடர்பை துண்டிக்க முடியாமல் இருந்திருக்காங்க. இவரோட கண்ணு முன்னாடியே அந்த புது நபர் கூட இவங்க தொடர்ந்து பழக்கத்திலே இருந்திருக்காங்க. இதுக்கிடையில் அந்த புது நபரும் இவரோட மனைவியும் ஒன்றா வீடு எடுத்து தங்கியிருந்திருக்காங்க. இந்த கணவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, 2 பேரையும் வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி வீட்டுக்கு தீ வச்சிட்டாரு. இப்போ இந்த கணவர் கொலை குற்றத்துக்கு ஜெயிலுக்கு போயிட்டாரு. அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன்ட்டு. இப்போ அந்த பசங்களோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாக நிற்கிது. இந்த செய்திகள் மாதிரியே இன்னும் வெளிவராத செய்திகள் நிறைய இருக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இதனால் பெருசாக பாதிக்கப்படுறது கண்டிப்பாக அந்த குழந்தைங்க தான் நமக்கு நல்லாவே தெரியுது. இப்போ இந்த சட்டம் ஒரு தண்டனைக்குரிய சட்டமாக இருந்துருந்துச்சு அப்படின்னா, இந்த தம்பதிகளோட முடிவு இப்படி இருந்திருக்காது. கொஞ்சமாவது பயம் இருந்திருக்கும். அதிகபட்ச பேர் இதிலேருந்து வெளியே வர வாய்ப்பு இருந்திருக்கும். அந்த குழந்தைங்க இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்க மாட்டாங்க. தண்டனைகள் கடுமையானால் தான் குற்றங்கள் குறையும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே எக்ஸ்ட்ராமேட்டல் அஃபேர், அதாவது தொடர்பு, கள்ள தொடர்பு ஒரு தண்டனைக்குரிய சட்டமாக நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா, அதை பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிப்பாங்க. இவ்வளோ சிக்கல்கள் கிடையாது. அதிகபட்சம் பாதிக்கப்படுறது குழந்தைங்க மட்டும்தான். இது நல்லா புரிஞ்சுக்குங்க. பேரண்ட்ஸ் அவங்க அடுத்தடுத்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த குழந்தை அவங்க யார் கூட இருக்கோ அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பாங்க. இன்னொரு அப்பாவோ இன்னொரு அம்மாவோ கிடச்சிரும். ஆனால் அவங்க மனநிலையை, அவங்க தொலைச்ச அந்த குழந்தைத்தனத்தை அவங்களால திருப்பி தர முடியாது. பாதிக்கப்படுறது அந்த குழந்தைங்க மட்டும்தான், நம்ம கிடையாது. இதுக்கு இந்த சட்டம் என்ன சொல்லுது? இதுக்கு பேர் மனித உரிமை மீறல் இல்லையா? சட்டத்தை கடுமையாக்கணும். ஆண்களுக்கும் சம உரிமை கிடைக்கணும். குழந்தையோட கஸ்டடியல் ரைட்ஸ் 2 பேருக்கும் ஈக்குவலாக இருக்கணும். 2 பேர் வைக்கிற அலிகேஷன்ஸையும் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி அப்பாக்களுக்கும் ஈக்குவல் ரைட்ஸை கொடுங்க. நான் ரொம்ப போராடிட்டுருக்கேன். என் குழந்தையை மீட்டுக்கிறதுக்கு நான் ரொம்ப போராடிட்டுருக்கேன். என்னோடய பர்சனல் லைஃப்பில் நடந்ததுனால தான் நான் இதை பேசுகிறேன். எனக்கு அதில் என்ன ரைட்ஸ் இருக்குது. நான் பர்சனலாக என் லைஃப்பில் இப்போ வரைக்கும் அனுபவிச்சுட்ருக்க வேதனையும் வலியும் வேறு யாருக்கும் நடந்துடக்கூடாது. என்னை விட என் குழந்தை ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்கு. என் குழந்தை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. என் குழந்தைக்கு 6 வயசு தான் ஆகுது. ஆனால் அது பேச்சும் செயலும் பார்த்திங்கன்னா அதை தாண்டி இருக்குது. அதுக்கு ஒரே காரணம், நான் கஷ்டப்பட்டால் அதை பார்த்து அப்பாவோ அம்மாவோ கஷ்டப்பட்டுருவாங்கன்ற அளவுக்கு அந்த குழந்தை யோசிக்குது. ஒரு 6 வயசு குழந்தை. இதுதான் நடக்கும். மென்டலி அவங்க ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுவாங்க. காலத்துக்கும் இது அவங்களுக்கு தொடரும். தயவு செஞ்சு இந்த 2 விஷயத்துலேயும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். நான் ஏன் இவ்வளோ தீவிரமாக இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்ட்டு இன்னும் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு என்னோடய மொத்த ஸ்டோரி, என் லைஃப்பில் என்ன நடந்துச்சு, எங்கள் டிவோர்ஸ்க்கான காரணம் என்ன, டிவோர்ஸ் இன்னும் ஆகலை, அதுக்கான காரணம் என்ன, அது யார் யார், எனக்கு என்ன பண்ணாங்க, நான் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டேன், என் குழந்தை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுச்சு, மொத்த விவரங்களையும் நான் சில மீடியா பர்சன்ஸோட ஹெல்ப் மூலிமா அவங்க ஊடகத்துக்கு போய் பேசி ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். லைவாகவும் நான் பேச போகிறேன். கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் அதை சோஷியல் மீடியாஸ்லேயும் நியூஸ் சேனல்ஸ்லேயும் பார்ப்பீங்க. சில பிரபல யூடியூபர்ஸும் அதை அப்லோட் பண்ணுறதுக்காக இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், எனக்காக நின்னதுக்காக. என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். #497 அப்படின்னு போட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நான் சொன்ன அந்த 2 சட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை கமெண்ட்டில் தெரிவிங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப் நான் எடுத்து வைக்கிறேன். இது ஒரு வேளை ஒரு மாற்றத்தை கொடுக்கலாம். இல்லை அட்லீஸ்ட் இது சம்மந்தமாக ஆல்ரெடி சோஷியல் மீடியாஸில் பேசுகிற பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இதை பற்றி பேச ஆரம்பிக்கலாம். ஏதாவது ஒரு மாற்றம் வரும்ன்ற நம்பிக்கையில் நான் இந்த வீடியோ போடுறேன். இதனால் ஒரு மாற்றமும் ஏற்படலாம், இல்லை இதனால் என் லைஃப்பும் போகலாம். இதனால் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். நான் எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டேன். எனக்கு இப்போ தேவை மக்களோட சப்போர்ட். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். #497. தேங்க்யூ.